अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णो सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीं वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लभी जनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किकेसरी वेदान्ताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि பஞ்சப்பரசமயம் மாற்ற வந்தோன் வாழ்வியே மண்ணு புகழ் பூதூரான் மணமுகப்போன் வாழ்வியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழ்வியே கலியனுரை குடிகொண்ட கருத்துடையோன் வாழ்வியே செஞ்சொல் தமிழ் மறைகள் தெளிந்துரைத்தோன் வாழ்வியே திருமலை மால் திருமணியாய் சிறக்க வந்தோன் வாழ்வியே கஞ்சப்பரகதியை தந்தருள்வோன் வாழ்வியே செந்தமிழ் தூக்குள் திருவேங்கடவன் வாழியே கஞ்சத் திருமங்கை உகக்க வந்தோன் வாழியே ஸ்ரேயஸ்காமாக கமல நிலையே சித்திரமாம் நாயவாச்சாம் சூடாபீடந்தௌபதயுகம் சேதசா தாரயந்தः சத்ரஸ்சாயா சுபகசிரசமரஸ்மேரபார்ஸ்வா श्लाघा शब्दश्रवणमुदिता षड्विणः सञ्चरन्ति श्रेयस्कामाः कमलनिलये चित्रमाम्नाय वाचां शूडापीडं तव पदयुगं चेतसा धारयन्तः छत्रश्चाया सुभगशिरसः चामरस्मेरपार्श्वाः श्लाघा शब्दश्रवणमुदिताः ஷட்விண சஞ்சரந்தி கஞ்ச திருமங்கை உகக்க அவதரித்து அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியாரனுடைய அரும பெருமகள்லாம் எம்பெருமானுக்கு துல்லியத்துவேன இருக்குது அப்படின்னு சாதிச்சு அது தன்னாலே சர்வதந்திர சுதந்திரன்னு பெரிய பிராட்டியாரும் உகந்து அருளின சுவாமி தேசிகன் பாலர்கள்லாமும் பாலர்களை போல இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப சாமானிய அறிவு பெற்றவர்களும் அறிவிலிகள்னே சொல்லலாம். அவ கூட ஸ்தோத்திரானுசந்தானம் பண்ணி அந்த ஸ்தோத்திரத்தில் பிராட்டியினுடைய பெருமையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற பரம கிருபையோடு சாதித்த ஸ்ரீஸ்துதியில் 17வது ஸ்லோகம் நாம் இப்போ அனுசந்தானம் பண்ணணும். இந்த ஸ்லோகத்துக்கு பதார்த்தத்தை முதல்ல சேவிச்சுடலாம். ஸ்ரேயஸ்காமாக கமல நிலையே, கமல நிலையே கஞ்ச திருமங்கைன்னு சொன்னோமே, அதே தான் கமல நிலையே தாமரையில் உறையும் பிராட்டி. ஸ்ரேயஸ்காமாக, ஸ்ரேயஸ் காமாக ஸ்ரேயஸை விரும்புவார்கள், நலத்தை விரும்புவார்கள். ஆரம்ப ஸ்லோகத்திலேயே பிரத்யக்ஷானுஷ்ரவிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் அப்படின்னு சொன்னார். இந்த ஸ்ரேய சப்தம் எதை சொல்றது அப்படின்னு சொன்னால் நன்மையை சொல்றது. நன்மைகள் பலவிதம். பிரத்யக்ஷ ஆனுஷ்ரவிக மகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்தி. பிரத்யக்ஷமா இங்கு இருக்கக்கூடிய பலன்கள், ஆனுஷ்ரவிகம் மறுமையில் பெறக்கூடிய பலன்கள், இதெல்லாம் இம்மையில் பெறக்கூடிய பலன். இந்த சரீரத்துக்கு தேவை. இந்த சரீரத்தை விட்டு கிடைக்கக்கூடிய ஆனுஷ்ரவிக மகிமா, அப்படி இருக்கக்கூடிய பலன்கள்லாம் விரும்பக்கூடிய பிரார்த்திக்கிறாளே, அவள் பிரார்த்திக்கிறவாளுக்கெல்லாம் இந்த பிராட்டி என்ன பண்ணுறா, ஸ்ரேயோமூர்த்தியாக இருக்கா. அதாவது அந்த நன்மையின் வடிவாகவே இருக்கா அப்படின்னு சொல்லப்பட்டது. அப்போ நன்மையின் வடிவாகவே அவள் இருக்கா அப்படின்னு சொன்னால், இந்த இடத்துலையும் அது நன்மைன்றது எப்படி பலவிதம். இம்மை பலன், மறுமை பலன் வேண்டும். இந்த மறுமை பலனே மறுபடியும் ரெண்டாகுது. மறுமைன்றது இந்த தேகத்தை விட்டு
அடுத்த நிலைமை. சாதாரணமாக அடுத்த பிறவின்னு சொல்லுவோம். அடுத்த பிறவியில் அடுத்த பிறவி வசதியாக வருது அப்படின்னு சொல்லலாம். அப்படி சொல்கிற பட்சத்தில் என்ன, அதுக்கு நன்மையே வடிவு கொண்டவளான்னா இம்மை பலன்றது என்னது? பசு புத்திர தன தானியங்கள் அதெல்லாம் இந்த ஜென்மத்திலே அனுபவிக்கிறது. மறுமையில் அனுபவிக்கிறதுன்றது இந்திரனா போகலாம், சந்திரனா போகலாம், தேவலோகத்துக்கு போகலாம், அதெல்லாம் இருக்குது. சரிதானே? அப்போது அந்த வடிவாக அவள் பிராட்டி இருக்கான்னு அர்த்தம். இந்த மறுமையே 2 விதம் இருக்குது. எப்படி பலன்களில் இம்மை பலன் மறுமை பலன் 2 இருக்குதோ, அந்த மறுமைன்றதே 2 படியாக இருக்குது. என்னன்னா, மறுமையில் இதே போல் ஒரு பிறவி, அதாவது தேவ மனுஷ திரிய ஸ்தாவரமான பிறவி எடுக்கிறது மறுமை. அதில் உசத்தியான பிறவி. நாம் மனுஷனாக எடுத்தனால தேவனாக வரணும்னு நினைக்கிறோம், இருக்கட்டும். தாழ்ந்தத்தை யாரும் விரும்ப மாட்டானே, அதனால் தேவனை ஆறக்கூடிய பிறவி. சரி, அப்போது இம்மை பிறவி அதான் மறுமையில் இந்த புண்ணிய பாபத்துக்கு தகுந்த மாதிரி எடுக்கக்கூடியதான தேவாதிகளால் இருக்கக்கூடிய பிறவி ஒன்று. இந்த புண்ணிய பாபமெல்லாம் விட்டு, ஏற்கனவே சொன்னது தான், புண்ணிய பாபமெல்லாம் விட்டு இந்த சரீரம் போன விட்டு தானே இந்த புண்ணிய பாபத்தையும் விட்டு மோட்சத்துக்கு போய் கைங்கரியம் பண்ண போகிறோம். அதுவும் மறுமை பிறவியில் சேர்றது. சரிதானே? அப்போது இந்த இடத்துல சொல்லியிருக்குச்சே, அங்கே எப்படி பிரத்யக்ஷானுஸ்ரவிக மகிம பிரார்த்தினாம் பிரஜானாம் ஸ்ரேயோமூர்த்தி அப்படின்னு சொன்னதுனால அது சின்ன பலனாக இருந்தாலும் அந்த சின்ன பலன் வடிவாக இருக்கா, பெரிய பலனாக இருந்தாலும் பெரிய பலன் வடிவாகவே இருக்கா அப்படின்னு. இந்த இடத்துலையும் ஸ்ரேயஸ்காமாக அப்படின்னா நன்மைன்னு சொல்லியிருக்கு. இந்த நன்மை இந்த இடத்துல அதே மாதிரி வச்சுக்கலாமா அப்படின்னா, இம்மை பலன் மறுமை பலன். அந்த மறுமை பலனில் முதல் படியாக இருக்கிறது இந்த தேவாதிகள், இந்த புண்ணிய பாபத்தோடு கலசினதான பிறவி. இல்லைன்னா இதை விட்டுட்டு மோட்சம் போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆர்த்தோ ஜிக்ஞாசுர் அர்த்தார்த்தி ஞானி அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஸ்ரேய சப்தத்துக்கு பெரிய நன்மையை தான் சொல்லணும். அது பெரிய நன்மையை தான் சொல்லணும். ஏன்னா இம்மை பலனில் இருக்கிறதெல்லாம் கீழே கட்டாய் போச்சு. இழந்த ஐஸ்வர்யத்தை இம்மை மறுமையில் வேணுமான்றதும் அதுலேயே அடங்கி போச்சு. என்னன்னு, அதாவது இழந்த செல்வம் வேணும்னு தேவர்கள்லாம் பிரார்த்திச்சா. புது செல்வம் வேணும் அப்படின்றது, புது செல்வம் வேணுன்றது இம்மையிலையும் இருக்கலாம், அது மறுமையிலையும் இருக்கலாம் சொல்கிறேன். அதனால் ஆலோக்கியத்துவம் ஆர்த்தத்ரான இந்த 2 ஸ்லோகத்தில் இது ஆயிடுது. இல்லை மோட்சமாகிற பலன் அப்படின்னு சொன்னால், மோட்சமாகிற பலனுக்கும் பக்தியோகம் பண்ணக்கூடிய அந்த அதிகாரிகள் இருக்காளே, அவளுக்கு அனுகிரகிக்கக்கூடிய விஷயத்தையும் சொல்லியாச்சு. பக்தியோகம் பண்ணுறதுக்கு முன்ன தனங்கள்லாம் ஓணும், யாக யஜ்ஞாதிகள்லாம் பண்ணுறதுக்கு அதை அனுகிரகிக்கான்னு சொல்லியாச்சு. அந்த மோட்சார்த்தையும் சொல்லியாச்சு. இந்த இடத்துல அப்போ இந்த ஸ்ரேயஸ்காமனா இந்த எலிமினேஷன் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி அப்படி இது பண்ணிகிட்டே வந்தால், ஒவ்வொன்றுத்தையும் பார்த்துட்டே வந்தால், இந்த இடத்துல ஸ்ரேயஸ்காமனா பெரிய நன்மையாக இருக்கக்கூடிய மோக்ஷாக்கிய பலத்தை சொல்லணும். அதுதான் கீழே ஆயிடுத்து பக்தி யோகத்துக்கு. அப்போ அந்த மோக்ஷாக்கிய பலன் எப்படி பெறுறது? அதாவது 2 விதமாக பெறக்கூடியது இருக்குது. ஒன்று பக்தி யோகத்தினால பெறலாம், இன்னொன்று பக்தியா பரமயாவாபி பிரபத்தியாவா மகாமதே. பக்தி யோகத்தினால பெற்றா பெறலாம், இல்லைன்னா பிரபத்தி யோகத்தினால பெற்றா பெறலாம். எதை? மோட்சத்தை. அப்போ இந்த இடத்துல இது பிரபத்தி யோகத்தை பற்றி சொல்றது. இந்த இடத்துல பிரபத்தி யோகத்தை பற்றி சொல்றது.
அப்படின்றது ஆலோக்கியத்துவம்ல இழந்த ஐஸ்வர்யத்தை பெறது, ஆர்த்தத்ராணுவில் புதுசு புதுசாக வரக்கூடிய ஐஸ்வர்யத்தை சொல்கிறது, யோகாரம்பவில் பக்தி யோகம் பண்ணி மோட்சம் போகணும், அதுக்கு ஹேத்துபூத்தமாக இருக்கக்கூடியதான இதெல்லாம் சொல்கிறது. இது நிறைய தடவை சொல்லியாச்சு, 10 தடவை சொல்லியாச்சு. இருந்தாலும் மனசில் நன்னா நிற்கணுங்கிறதுக்காக அதை பக்தி யோகம் நிறைவேறணும்னா அதுக்கு முன்ன யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி இவன் தூய்மை ஆகணும். கர்ம தான் நம்முடைய கர்மாக்கள் தான் நம்முடைய பாபத்துக்கெல்லாம் கஷாயம் போல. அதனால் கர்மாவை நாம் நன்னா பண்ணணும். ஆக்ஞா அனுக்ஞா கைங்கரியத்தை, ஆக்ஞா அனுக்ஞா கைங்கரியத்தில் குழி முதல் கிரிகைகள்னு ஸ்நான சந்தின்னு சொல்லுவாள். ஸ்நானமும் நன்னா பண்ணணும், சந்தியும் நன்னா பண்ணணும். அது தொடக்கமாக எல்லாம் நன்னா பண்ணணும். அப்போ தான் நம்முடைய பாபங்கள்லாம் போகும். அதாவது இந்த கர்மாக்கள் இருக்குது, இதுதான் கஷாயம் போல. எதுக்கு? நம்முடைய பாபத்துக்கு. அதனால் சரி, அப்போது அதில் உயர்ந்ததாக எல்லா பாபமும் போகணும், பெருமாளை தியானத்தில் நிற்கணும்னா யாக யஜ்யங்கள்லாம் பண்ணாதான் அந்த இது போகும், நம்முடைய மனசு சுத்தமாகும். அப்போ தான் சுத்தமான மனசில் பெருமாள் தியான விஷயமாக தோன்றுவன். சரி, அதனால் இந்த ஸ்ரேயஸ்காமாகா அப்படின்றது பிரபத்தி யோகம் பண்ணுறோம். அதில் 2 விதம் இருக்கிறதுனால பக்தி யோகத்தை விட்டால் பிரபத்தி யோகத்தை பண்ணுவோம். இதுக்கு மேலேயும் பிரபத்தி யோகம் பண்ணுறது, பக்தி யோகம் பண்ணுறதுக்கு முதல்ல ஒன்று வச்சுக்கணும். மோட்சத்துக்கு போகணும்னு சொன்னால் என்ன இங்கே வேணும் அப்படின்னு சொன்னால், பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ச புண்டரீகஷ்ச புண்ணியகிருத்து ஆச்சாரியவத்தையா முக்தௌ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத். க்ஷத்ரபந்து அப்படின்னு ஒரு கொடிய பாப்பி இருந்தான். அவனும் கடைசியில் நாரதர் அவருக்கு எதிர்பட்டார். அந்த நாரதருடைய உபதேசத்தினால அவனுக்கு ஆச்சாரிய சம்பந்தமெல்லாம் கிடைச்சி அவனும் மோட்சத்துக்கு போயிட்டான். பாபிஷ்டா, பாப்பின்னு சொல்லலை, பாபிஷ்டா பாபத்திலேயே நிலை நின்றவன் அர்த்தம். பாபத்திலேயே நிலை நின்றவன். எப்படி நெய்யோ தேனோ எதனா வெள்ளமோ விழுந்துருச்சுன்னா அது அப்படியே மூடின்னு இருக்குதே எறும்பு, அது தெரியாதபடி. ஆன மாதிரி பாப்பத்திலேயே மூழ்கி இருக்கிறதுக்கு பாபிஷ்டான்னு பேர். அதாவது க்ஷத்ரபந்து சுற்றி பாப்பமே மூடி இருக்குது. எப்படி நெய்யோ தேனோ ஏதோ ஒரு பொட்டு வெள்ளமோ இருந்ததுன்னா அதை மூடிண்டு எறும்பு இருக்குதே, அதை போல மொய்த்த வல்வினையுள் நின்று அப்படின்னு சொன்னார். அவன் என்ன பண்ணான்? நாரதர் உபதேசத்தினால கோவிந்த நாம சங்கீர்த்தனம் பண்ணி ஆச்சாரிய பிராப்தி ஆகி மோட்சத்துக்கு போகணும். மொய்த்த வல்வினையுள் நின்று 3 எழுத்துடைய பேரால் கோவிந்தா அப்படின்ற நாமத்தினால கத்திர பந்து அன்றோ பராங்கதி கண்டு கொண்டான். க்ஷத்ரபந்து கூட பராங்கதி உயர்ந்ததான மோட்சத்தை கண்டான் அப்படின்னு. அதனால பாப்பியா இருக்கவனும் அந்த பாப்பம் தடங்கள் இல்லை, ஆச்சாரியனை பெற்றத்தினால மோட்சத்துக்கு போகிறான். புண்டரீகஷ்ச புண்ணியகிருத்து. என்னடா அது, பாப்பி தான் ஆச்சாரியன் நோணும், புண்ணியமே பண்ணியிருக்கிற புண்டரீகன் மோட்சத்துக்கு போயிடுவானா அப்படின்னா அவரும் புண்ணியத்தினால மோட்சம் போல. புண்ணியத்தினால இந்திரனா போகலாம், சந்திரனா போகலாம், சிவனா போகலாம், பிரம்மாவா போகலாம், அதுவாக போகலாம், இதுவாக போகலாம், அவ்வளோதான் பண்ண முடியுமே தவிர மறுபடியும் இந்த பிறவி சூழலில் தான் மாட்டணும், ரொம்ப நாளைக்கு நல்ல போஸ்டில் இருந்துட்டு. அதனால் புண்டரீகஷ்ச புண்ணியகிருத்து, புண்ணியமே பண்ணின புண்டரீகனும் எப்படி மோட்சம் போனோன்னா ஆச்சாரியவத்தையா முக்தௌ, அவ 2 பேருமே ஆச்சாரியனை அடைஞ்சதுனால முக்தி பெற்றார்கள். இவனுடைய பாப்பமும் தடுக்கலை, ஏன்னா ஆச்சாரிய சம்பந்தம் வந்துடுத்து அவனுக்கு.
புண்டரீகனுடைய புண்ணியமும் மோட்சம் கொடுக்கல, ஆச்சாரிய சம்பந்தத்தினால மோட்சம் கொடுக்கல. அதனால் தஸ்மாத்து ஆச்சாரியவான் பவேத், அதாவது தனவான், தானியவான், ஞானவான் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆச்சாரியவான். தனவான்னா தனத்தை பெற்றிருக்கிறது, தானியவான்னா தானியத்தை பெற்றிருக்கிறது, பெற்றவனாக இருக்கிறது, ஞானவான்னா ஞானத்தை பெற்றவனாக இருக்கிறது, உடையவனாக இருக்குது. அதை போல் ஆச்சாரியவான், ஆச்சாரியனை அடைஞ்சு ஆச்சாரியனை பெற்றவனாக இருக்கணும். அப்போ தான் மோட்சம் நமக்கு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போது பிரபத்தி யோகத்துக்கு அதனால் பக்தி யோகத்துக்கு கூட அந்த ஆச்சாரியன் வேணும். அந்த ஆச்சாரியன் தான் உபனிஷத்துக்கள்லாம் சொல்லியிருக்குது. பக்தி யோகம் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தரும் போய் எப்படி ஆச்சாரியன் அடைஞ்சி அந்த பக்தி யோக விஷயத்தை தெரிஞ்சின்றபடி அப்புறம் அவள் தியானம் பண்ண ஆரம்பித்தா. அந்த ஆச்சாரிய உபதேசத்தினாலே அந்த பக்தி யோகத்தை தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பக்தி யோகத்தை அனுஷ்டிச்சா. அதுபோல் பிரபத்தி யோகத்தையும் பண்ணலாம், ஆச்சாரியனிடத்தில் அடிபணிஞ்சு தெரிஞ்சுண்டு. ஆனால் இந்த பக்தி யோகம்ன்றது அவரவர்களுக்கு அவரவர்களே தான் பண்ணணும். ஆனால் இந்த பிரபத்தின்றது அப்படி இல்லை. இதனுடைய ஏற்றம் என்ன அப்படின்னு சொன்னால், பசுர் மனுஷ்ய பக்ஷீவா ஏச்ச வைஷ்ணவ சம்சயாக தேனைவதே பிரயாசியந்தி தத்விஷ்ணோ பரமம் பதம். பசுவை போல பக்ஷியை போல ஒன்றும் இது இல்லாத இருக்கானே, ஞானம் இல்லாத இருக்கானே, அப்படிப்பட்ட மனுஷனும் பசுர் மனுஷ்ய பக்ஷீவா அதில் நடுவில் படிக்கப்பட்டிருக்கு. பசுன்றதுக்கு ஒன்றுமே இல்லை. பக்ஷின்றது அதுவும் சிறியக்க சேர்ந்தது தான். ஆனால் அதுக்கு துஜன்மா இருக்குது, ரெண்டாவது பிறவி. முதல்ல முட்டையில் அண்டமாக இருக்குது, அப்புறம் அண்டத்துலேருந்து உண்டாருது, அண்டஜம் ஆறுது. சரி, அதனால் அதனால் முதல்ல பசு ஒன்றுமே இல்லை, அப்புறம் பெயரளவில் அது துஜன். இந்த மனுஷனும் பிராமணாதிகள்லாம் துஜன்னு சொல்கிறா. நான் பிராமண க்ஷத்ரிய வைசியன் 4 பேரில் 3 பேர் துஜன். ஏன்னா வேதத்தினால ஒரு பிறவி பிறக்கிறான் அப்படின்னு, வேதத்தை கற்றுக்கிறதுனால. அதனால் இவனை நடுவில் வச்சிருக்குது. இவனும் துஜன் பேரளவில், ஒருத்தன் துஜன் இல்லை. அதனால் அந்த சொல்லி பசுர் மனுஷ்ய பக்ஷீவா ஏச்ச வைஷ்ணவ சம்சயா. எவர்கள் வைஷ்ணவனை சமாசிரணம் ஆறாளோ, வைஷ்ணவன்னா என்ன அர்த்தம்? விஷ்ணுவை தன்னுடைய சித்தத்தில் வச்சவன். இவன் விஷ்ணுவை சதா சர்வகாலம் தன்னுடைய சித்தத்தில் வச்சிருக்கிறதுனால விஷ்ணுவை என்ன பண்ணுறான், இப்படிப்பட்ட பக்தனை தன்னுடைய சித்தத்தில் வைக்கிறான். நாம் ஒருத்தரை எண்ணிகிட்டே இருந்தோம்னா, அப்பப்போ அவளை நினச்சிட்டு பண்ணிகிட்டே இருந்தோம்னா, அதாவது நினைக்கிறது அப்படின்னா, இந்த காலத்தில் ஒரு உதாரணம் சொல், நாம் அப்பப்போ ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அவளும் நமக்கு ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பாள். அதாவது நல்ல டேர்ம்ஸில், குட் டேர்ம்ஸில் இது சொல்கிறேன். அவளை தொந்தரவு பண்ணி ஃபோன் பண்ணி இதை கொண்டானா இவன் ஃபோன் பண்ணுறான கட் பண்ணு அப்படின்னு அந்த மாதிரி இல்லை, எது நல்லத்தில் சொல்கிறேன். அதனால் ஒருத்தரை இது பண்ணால் நமக்கு ஃபோன் நம்ம நினச்சிட்டே இருந்தோம், அவனே ஃபோன் பண்ணிட்டான் அப்படின்னு அவளும் ஆதரவு கொண்டு. அதுபோல் யார் விஷ்ணுவை சித்தத்தில் வச்சிருக்கானோ அவனுடைய சித்தத்தில், பெருமாளுடைய சித்தத்தில் இவனையும் வைப்பான் பெருமாள். அப்படிப்பட்டவனுக்கு தான் விஷ்ணு சித்தன்னு பேர், அதான் வைஷ்ணவன்னு பேர். அப்படிப்பட்டவனுக்கு தான் வைஷ்ணவன்னு பேர். விஷ்ணு சம்பந்தி. அந்த சம்பந்தம் எப்பவும் இருக்கணும்னா சித்தத்தில் வைக்கணும். அப்படின்னா அவனும் இந்த பிரஜையை, அதாவது இந்த ஜீவனை அவனும் திருவுள்ளத்தில் வச்சிருப்பான். அவன் தான் வைஷ்ணவன். அந்த வைஷ்ணவனை சமாசிரணம் பண்ணாக்கா அது தன்னாலேயே மோட்சம் வருது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அப்போ அந்த அப்படிப்பட்ட வைஷ்ணவன்
இப்போ என்ன ஆச்சுன்னா இதில் கொஞ்சம் அந்த அதான் வைஷ்ணவன் என்ன பண்ணுறான், அவனை ஆசிரியச்சிருக்கிறதுனால இவனுக்கு மோட்சம் வருது அப்படின்னு சொன்னால், வைஷ்ணவனுடைய எண்ணம் எப்போவுமே எப்படி இருக்கும்னா, இந்த உலகம் மொத்தம் பெருமாளுக்கு சரீரம், அதில் இந்த வைஷ்ணவனும் பெருமாளுடைய சரீரம், மற்றவர்களும் பெருமாளுடைய சரீரம். அதனால் தான் பெற்றதை மற்றவர்களும் பெறணும். சர்வபூத சுகிருத் அப்படின்னா என்ன அர்த்தம், எல்லா பூதங்களுக்கும் நல்லெண்ணத்தை உடையவன் அப்படின்னு அர்த்தம். ஒரு வைஷ்ணவனாக இருக்கான்னு சொன்னால் முதல்ல அவனுக்கு இருக்க வேண்டிய தன்மை சர்வபூத சுகிருத், எல்லா பிராணிகளிடத்திலும் நல்லெண்ணம் வச்சுட்டு இருக்கணும் இருக்கணும். அஹிம்சையாக இருக்கணும், அதாவது துன்புறுத்தல் கூடாது, இப்படின்லாம் அந்த வைஷ்ணவ லட்சணத்தில் சொல்லப்படுறது. அப்போ அந்த வைஷ்ணவன் என்ன பண்ணுவான், தன்னை போல எல்லாரும் இருக்கணும். ஏன்னா தானும் எம்பெருமானுடைய உடலில் ஒரு பகுதி, மற்றவர்களும் அவாவா ஒவ்வொரு பகுதி, மொத்த பேரும் எம்பெருமானுக்கு உடல். இப்போ நம்முடைய உடலில் நகம், கேச, பாசம் எல்லாத்தையும் நாம் எப்படி நம்முடைய உடல்னால காக்கிறோமோ, நன்னா எல்லாத்தையும் நல்லபடியாக வச்சு, இது இடது கை தானே, இது எப்படியான கட்டு போட்டோம் அப்படின்னு யாருன்னா நினைக்கிறோமோ, இது நகந்தானே அப்படின்னு அதை வெட்டி தள்ளுற வரையில் அந்த நகத்தை பராமரிக்கணும். தாறுமாற அதை எதனா உடச்சி கடிச்சு பண்ணுறோமோ இல்லை. அதே மாதிரி தலைமுடி கேசமாக இருந்தால் கூட அதை வெட்டி தள்ளுற வரையில் அதை நம்ம இடத்துல இருக்கிறது அப்படி அழகாக பார்த்து அப்படி இப்படி வச்சுக்கிறோம். நான் வெட்டி தள்ளுறது சரி கிடையாது சொல்கிறேன். நான் அதுவாக இருந்தால் கூட இந்த கிராப் அந்த கிராப் அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரமாதமாக அதை அழகு பண்ணிக்கிறான். அதனால் உடம்புல எந்த இது இருந்தாலும், கால் தானே இது, அது எப்படியானா போகட்டும்னு நினைக்கிறான்னா இல்லை, அதையும் நன்னா பராமரிக்கிறான். நாக்கையும் நன்னா பராமரிக்கிறான், பல்லையும் நன்னா பராமரிக்கிறான். சொல்கிறேன், எல்லா உடம்பினுடைய பாகத்தை பராமரிக்கிறான். நாம் பராமரிக்கிறா போல வைஷ்ணவனாகப்பட்டவன் எல்லா பூதங்களுக்கும் நல்லெண்ணத்தை விரும்புவான். அப்போது இங்கே இருக்கிற பூதங்கள்லாம் எப்படி இருக்குது, உடலோட கூட அந்த ஜீவன் இருக்குது. அந்த பூதங்கள்ன்றது ஜீவாத்மா, அந்த ஜீவாத்மா உடலோடு சேர்ந்து இருக்குது. ஒவ்வொருத்தர் ஆணாக இருக்கான், பெண்ணாக இருக்கான், மாடாக இருக்குது, பட்சியாக இருக்குது, பசுவாக இருக்குது, ஏதோ இருக்குது. அதனால் எல்லாத்துக்கும் நன்மையை விரும்புவான். எப்படி நன்மையை விரும்புவான் அப்படின்னு சொன்னால், பசு அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த பசு சரீரம் வாடாது இருக்கிறதுக்காக அதுக்கு புல் தண்ணி அந்த மாதிரிலாம் காமிப்பான். இவனுக்கு எவ்வளோ சக்தி இருக்குதோ அந்த சக்தி அளவு. அதுக்காக மொத்த பசுவையும் இவன் காப்பாற்றுறான்னு சொல்ல முடியுமா? முடியாது. இவனுக்கு எவ்வளோ சக்தி இருக்குதோ அந்த சக்தி அளவும் அதெல்லாம் பண்ணுவான். அதே மாதிரி மனுஷாலாக இருந்தால் அவளுடைய பசியை அன்னம் போட்டு போக்கடிப்பான். இதெல்லாம் அந்த பூதத்தினுடைய சரீரத்தை இது பண்ணுறது. இவனுடைய சரீரத்தை எப்படி காப்பாற்றுறானோ அது போல் அந்த பூதத்தினுடைய சரீரத்தையும், அந்த பூதம்னா என்ன, அந்த உயிர் பிராணிகளுடைய சரீரத்தையும் காப்பன். அதுக்கப்புறம் இவன் எப்போவுமே வைஷ்ணவனாக இருக்கானே, விஷ்ணு சித்தத்தில் வச்சுருக்கானே, பெருமாள் சித்தத்துலையும் இருக்கானே, அப்படிப்பட்டவன் என்ன பண்ணுவான், இந்த உயிருக்கு உண்டானது, உடலுக்கு உண்டான போஷணத்தை ரக்ஷணத்தை தவிர உயிருக்கு உண்டான ரக்ஷணத்தையும் பண்ணுவான். எப்படி பண்ணுவான், பிரபத்தி பண்ணி எம்பெருமான இடத்துல, தான் எம்பெருமான இடத்துல பிரபத்தி பண்ணி இந்த உயிராகப்பட்டது இந்த உடலை விட்ட உடனே மறுபடியும் இந்த மாதிரியான கேயமான உடலுக்கு வரக்கூடாது. அதான் இந்த உடல்ன்றது எப்பவும் நமக்கு படுத்துறது தான், துன்பத்தை கொடுக்கறது தான் எப்படியா இருந்தாலும். அதனால் உயர்ந்ததான சரீரம், தேவாதி சரீரம் வந்தால் கூட தேவதைகளும் கஷ்டப்படுறாங்க. அதனால் இந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு உண்டான பிரபத்தியை பெருமாள் இடத்துல பண்ணுறான். அப்போது இந்த வைஷ்ணவன் என்ன நினைப்பான், அடேடு நம்ம சேர்ந்தவர்களாக இருக்கா இவாள்லாம், நம்முடைய புத்திர பிரேஷ்ய ததா சிஷ்யா, நம்முடைய புத்திராதிகள்
அதுக்கப்புறம் நம்முடைய சிஷ்யர்கள், நம்முடைய வேலைக்காரர்கள், இவாள்லாம் இருக்கா. அதே மாதிரி நம்ம ஆற்றுல இருக்கக்கூடிய பசு என்ன பண்ணுறது, பஞ்சகவ்யத்தை தருது. பெருமாள் திருவாராயணத்துக்கு பால், தயிர், அதுலேருந்து நெய், வெண்ணெய் அதெல்லாம் வருது. பசு அப்படி தருது. கோமயத்தை தருது. யாக யஜ்யங்கள்லாம் பண்ணுறதுக்கு அந்த அக்னி இருக்கணுமோ இல்லை ரக்ஷணம் பண்ணுறதுக்கு அந்த கோமய உருண்டையை உலர்த்தி வச்சு தானே அதெல்லாம் அக்னியை ரக்ஷணம் பண்ணுறாங்க. அக்னி ரக்ஷணத்துக்கு இது பண்ணுறது. சுத்தமாக ஆமெல்லாம் சுத்தமாக இருக்கிறதுக்கு சாணம் தெளிச்சுலாம் பண்ணுறாங்க. இப்படியெல்லாம் நமக்கு உதவுற இந்த பசு இருக்குதே, இந்த பசுவுக்கும் அந்த சரணாகதியை நாம் பண்ணி வைப்போம். அந்த பசுவில் இருக்கிற ஜீவன் ஆத்மோஜீவனம் மறுபடியும் அது இந்த மாதிரி பிறக்கக்கூடாது. ஏன்னா அதுக்கு அறிவு கிடையாது. ஆனால் நம்ம இடத்துல இருந்துட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் அது பண்ணுறது. நாம் எப்படி கைங்கரியம் பண்ணுறோமோ அது பாலை வாங்கி கறந்து பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறோம். பால் கொடுக்குறது எது? அந்த பசு தான். அந்த பசு பால் கொடுக்குறதுனால தான் நாம் கறந்து பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுறோம், நிவேதனம் பண்ணுறோம். அதனால் இப்படிலாம் அந்த பசு சாணமெல்லாம் கொடுக்குறதுனால தான் அக்னியை காப்பாற்றுறோம். முதல்ல வீட்டெல்லாம் சுத்தமாக மொழி வச்சுக்கிறோம். அதனால் அந்த பசுவுக்கு தேகதாரணத்துக்கு புல் தண்ணியெலாம் கொடுக்குறா போல ஆத்மா உஜ்ஜீவிக்கிறதுக்கு நாம் எப்படி நம்முடைய ஆத்மா உஜ்ஜீவிக்கிறதுக்கு சரணாகதி பண்ணமோ அந்த பசுவை உத்தேசிச்சும் நாம் சரணாகதி பண்ணலாம். என்ன சாஸ்திரம் சொல்கிறது, பசுர் மனுஷ பக்ஷீவா ஏச்ச வைஷ்ணவ சம்சயாக தேனைவத்தே பிரயாசந்தி தத்விஷ்ணவ பரமம் பதம். அதனால் இந்த சரணாகதி மாத்திரம் தனக்கும் பண்ணிக்கலாம், மற்றவர்களுக்கும் பண்ணலாம். அதனால் பிரமாணமே என்ன சொல்கிறதுன்னா, ஆத்மாத்மீய பரண்யாசோகி ஆத்ம நிக்ஷேபம் உச்சது. ஆத்மான்னா தன்னுடையது, ஆத்மீயம்னா தன்னை சேர்ந்தவன். அப்படி தன்னையும் தன்னை சேர்ந்தவர்களையும் ஆத்மாத்மீய பரண்யாசோகி, இதெல்லாம் நீ தாண்டாப்பா ரட்சிக்கணும். இந்த ஆத்மாவெல்லாம், என்னுடைய ஆத்மாவையும் என்னை சேர்ந்தவர்களாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களையும் நீ தான் ரட்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் பரண்யாசம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறது. அதனால் பக்தி யோகம்ன்றது அவன் தான் பண்ணணும். ஆனால் பிரபத்தி யோகம்ன்றது ஒரு வைஷ்ணவன்னா உயர்ந்த ஞானம் உடையவன். ஞானம் மாத்திரம் இல்லை, அனுஷ்டானம். அந்த ஞானத்தில் என்ன சொல்கிறது, ஆத்மதாசியம் அரே சுவாமின்னு. இந்த ஆத்மாவெல்லாம் தாச வஸ்து, சுவாமி யார்? ஹரி. இத்தேவஞ்ச சதாஸ்மரா, இப்படியே எப்பவும் நினச்சிட்டு இருக்கோம். இப்படி உயரிய குணத்தை உடையவன் தான் அந்த வைஷ்ணவன். அதனால் அவன் என்ன பண்ணுவான், அந்த ஆத்ம தாசியம்னா தாசியத்துக்கு தகுந்தபடி அவன் சரணாகதி பண்ணுறான். அந்த சரணாகதி தன்னையும் தன்னை சேர்ந்த வஸ்துக்களையும் பண்ணலாம். அதனால் இந்த இடத்துல ஸ்ரேயஸ்காமாக அப்படின்றது அதோ தன்னுடைய நன்மையை விரும்புகிறவன் இல்லை. தன்னை போல பிரத்தியாருடைய நன்மையும் சேர்த்து விரும்பக்கூடியவன் தான் ஸ்ரேயஸ்காமாக. பொதுவில் ஒருத்தன் கோவிலில் இது பண்ணுறான், அது பண்ண, அவன் அவனுக்கு அது வேணும் இது வேணும், அதுக்காக அவன் பிரார்த்தனை பண்ணிட்டு திருமஞ்சனம் பண்ணுறான், இல்லை நித்தியம் போய் அர்ச்சனை பண்ணுறான், இல்லை கோவிலில் 108 பிரதட்சணம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவான். அந்த இடத்துல அவன் நன்மையை விரும்புகிறவன் இல்லை, தனக்கு இது மாதிரி ஓணுயா, தனக்கு வயிற்று வலி போனோம் அதுக்காக சுற்றுறான் கோவிலில் திருமஞ்சனம் பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவான். ஆனால் இன்னொருத்தன் பண்ணுறான், இவன் எல்லாத்தையும் காட்டிலும் பெருமாளுக்கு அப்பப்போ நிறைய தடியை சமர்ப்பித்து அன்னதானம் பண்ணுறான். மற்றவாளுடைய துயரை துடைக்கணுன்றதுக்காகவே பெருமாளுக்கு பெரிய அளவில் தளிகை சமர்ப்பித்து எல்லாம் லோகமே க்ஷேமமாக இருக்கணும்னு பெரிய அளவில் தளிகை சமர்ப்பிக்கிறான். அந்த பெரிய அளவில் தளிகை சமர்ப்பித்து இந்த ஊரில் இருக்க மொத்த பேருக்கும் அதை விநியோகம் பண்ணுறான். இந்த ஊரில் இருக்கிற கோவிலில் பெரிய அளவில் தளிகை சமர்ப்பித்து எதுக்காக, லோகம் மொத்தம் க்ஷேமமாக இருக்கணும், லோகத்தினுடைய நன்மையை விரும்பி அன்னக்கூட உற்சவம் பண்ணுறான்.
அப்படின்னு வச்சு அது என்ன பண்ணுறான், அதில் அம்சய பண்ணுறதுலாம் இந்த ஊரில் இருக்கவா மொத்த ஜனங்களுக்கு கொடுக்குறான். அதே அவன் என்ன பண்ணுறான் இன்னும் அப்படின்னா லோகத்தினுடைய நன்மையை விரும்புகிறான் இவன்னு சொல்லுவான். இவன் பண்ணக்கூடிய காரியத்தை லோகக்ஷேமார்த்தமாக இவன் பண்ணுறான்பா அப்படின்னு சொல்லுவான். அதே இன்னொருத்தம் பண்ணக்கூடிய காரியத்தை தனக்குன்னு பண்ணுறத அவன் வயிற்று வலி போகணும்னு அவன் ஏதோ பிரார்த்தனை பண்ணிட்டு பண்ணுறான். அதனால அவன் தன்னுடைய நன்மையை விரும்பி பண்ணுறான் அப்படின்னு சொல்லுவான். அவன் வயிற்று வலி போகணும்னு அவன் ஏதோ பிரார்த்தனை பண்ணுறான்பா அப்படின்னு தான் சொல்லுவானே தவிர இந்த விரும்புறதுன்ற சப்தத்தை சொல்ல மாட்டான். அவனுக்கு ஏதோ தேவை. ஆனால் இந்த விரும்புறதுன்னு சொன்னால் மற்றவாள் அதை சொல்கிறான்னா இப்போ ஸ்ரேயஸ்காமகான் தேசியம் தானே சொல்கிறார். தனக்குன்னு ஒருத்த விரும்பத்தை மற்றவர்கள் அவனுடைய விருப்பம் பாது விரும்பி பண்ணுறான் பாவன் அப்படின்னு சொல்ல மாட்டான். அவனுக்கு ஏதோ தேவை அதுக்காக பண்ணுறான்னு தான் சொல்லுவான். அதே மற்றவர்களுக்கு நன்மையை விரும்பினாதான் இவன் விரும்பி நன்மை விரும்பி இந்த மாதிரி காரியம் பண்ணுறான்னு சொல்லுவான். அதனால் ஸ்ரேயஸ்காமாக அப்படின்றது பிறருடைய நன்மையை விரும்பக்கூடிய ஆச்சாரியர்களாக இப்போ இருக்காளே. ஏன்னா அவள் தான் மற்றவர்களுக்கு இப்போ மாத்திரம் இல்லை எப்போவுமே ஆச்சாரியர்கள் தான். ஆச்சாரியவத்தையா முக்தௌ தஸ்மாத் ஆச்சாரியவான் பவேத்துன்னு தான் சொல்கிறது. அவள் பிரத்தியாருடைய நன்மையை விரும்புறதுனாலே அவளை ஸ்ரேயஸ்காமாக பிரத்தியாருடைய நன்மையை விரும்பி தன்னை போல பிரத்தியாருக்கும் மோட்சத்தை பெற்று தர முடியும் அவளால். அதே கீழ் சொன்ன பக்தி யோகம் இருக்கானே, யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி யோகாரம்பத்தை ஆரம்பிக்கக்கூடியவன், பக்தி யோகத்தை ஆரம்பிக்கக்கூடியவன், கீழே யாக யஜ்யங்கள்லாம் பண்ணி அதை பண்ண போகிறானே அவன் இன்னொருத்தருக்காக பண்ணவே முடியாது. அவனுக்கு அவன் தான் பண்ணணும். பிரபத்தி தான் தனக்காகவும் பண்ணிக்கலாம் மற்றவர்களுக்காகவும் பண்ணலாம். அதனால் இந்த ஸ்ரேயஸ்காமகான்றது பிரத்தியாருடைய நன்மையை விரும்பக்கூடிய வைஷ்ணவனாக இருக்கக்கூடிய ஆச்சாரியர்கள் அப்படின்னு அர்த்தம். இதுவரையில் வச்சுப்போம். மேலே அடுத்தத்தில் அனுசந்தானம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமः. ஆதிவன்ஷடகோபாதி நிதிவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரீம் ஸ்ரீவத்சவம்சஜலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.